நீங்க இந்த 2026ல கார் வாங்கலான்ற ஐடியால இருக்கீங்களா? அதுவும் உங்களோட பட்ஜெட் அண்டர் 10 லேக்ல இருக்கா? அப்பனா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். டெஃபினட்டா இந்த ஒரு வீடியோவோட எண்ட்ல உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோல 2026ஓட டாப் 10 கார்ஸ் அண்டர் 10 லேக் பட்ஜெட்ல இருக்கக்கூடிய கார்ஸை லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்க கார் எதுன்னு பாத்தீங்கன்னா ரெனால்ட் கைகர். இது பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் எஸ்யூவி டைப் கார். நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸோட வேல்யூ ஃபார் மணியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா 6.2 லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 9th பிளேஸ்ல நிசான் மேக்னைட் இருக்கு. லோவஸ்ட் பிரைஸ்ல அதிக ஃபியூச்சர்ஸ் லோட் பண்ண ஒரு கார். அது மட்டும் இல்லாம இதுல டர்போ இன்ஜின் ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்குது. இந்த நிசான் மேக்னெட் பாத்தீங்கன்னா 6.1 லேக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு லிஸ்ட்ல 8th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஹுண்டாய் i20 இருக்கு. இது ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட் கார். ஒரு நல்ல இன்டீரியர் குவாலிட்டி வேணும்னா நீங்க டெஃபினட்டா இந்த ஒரு காரை போலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 7 லேக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு லிஸ்ட்ல 7th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா மாருதி சுசுகியோட பலினோ இருக்கு. இந்த ஒரு கார் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல, இது ஒரு நல்ல மைலேஜ் செக்மெண்ட் கார். அது மட்டும் இல்லாம நல்ல ஸ்பேசியஸான கேபின் இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 6.8 லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு லிஸ்ட்ல 6th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா மாருதி சுசுகியோட ஷிஃப்ட் இருக்கு. ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சிட்டி டிரைவிங்க்கு ஒரு பெஸ்டான ஒரு கார். அது மட்டும் இல்லாம நல்ல மைலேஜ் தரும். இன்ஜின் ரிலையபிள் நான் சொல்லி தான் தரணும்னு இல்ல. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 6.5 லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா மாருதி சுசுகியோட டிசையர் இருக்கு. இது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு கார். அது மட்டும் இல்லாம ஃபியூவல் எஃபிஷியன்சியான கார். நல்ல மைலேஜ் தரும். டிசையர் பாத்தீங்கன்னா 6.8 லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு லிஸ்ட்ல அகைன் 4th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா மாருதி சுசுகியோட ஃப்ரான்ஸ் இருக்கு. ஒரு ஸ்டைலிஷான டிசைனோட ஒரு நல்ல மைலேஜ் கொண்ட கார். இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 7.5 லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும் லோ மெயின்டெனன்ஸ் கார். டெஃபினட்டா வேல்யூ ஃபார் மணியா இருக்கும். அண்ட் ஃபைனலா இந்த ஒரு வீடியோல நம்ம டாப் 3 செக்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டோம். அண்ட் இந்த ஒரு லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல பிடிக்கிற கார் எதுன்னு பாத்தீங்கன்னா மஹேந்திராவோட XUV 3XO தான் இருக்கு. பவர்ஃபுல்லான என்ஜினோட ஃபுல்லி லோடட் SUV செக்மெண்ட்ல இந்த கார் வருது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 7.9 லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல பாத்தீங்கன்னா டாடா பஞ்ச் இருக்கு. பஞ்ச் பத்தி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. பஞ்ச் பாத்தீங்கன்னா பாரத் என்காப் ரேட்டிங்ல 5 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட கார். இது ஒரு காம்பாக்ட் SUV ஃபீல் தரும் உங்களுக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான பில்ட் குவாலிட்டியோட ஒரு நல்ல ஃபேமிலி கார். ஒரு மினி SUV டைப்ல இது வருது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 6.3 லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த ஒரு லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பொசிஷனை பிடிக்கிற கார் எதுன்னு பாத்தீங்கன்னா டாடா நெக்ஸான். டாடா நெக்ஸான் பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு நல்ல சாய்ஸ்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சேஃப்டியா இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், ஃபியூச்சர்ஸா இருக்கட்டும், எதுலயுமே குறை வைக்க முடியாது. ஸோ இந்த ஒரு லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பொசிஷனை பிடிக்கிற கார் எதுன்னு கேட்டீங்கன்னா டாடா நெக்ஸான். இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 8.2 லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த லிஸ்ட்ல நீங்க பார்த்த இந்த 10 கார்ஸ்ல உங்களோட ஃபேவரட்டான கார் எதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த 10 கார்ல ஏதோ ஒரு காரை நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்க காரோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அது புதுசா கார் வாங்க போற யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்படியே இந்த ஒரு வீடியோவை புதுசா கார் வாங்க போற உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி ரெகுலரா வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.